திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நல்ல சிந்தனையோடு துயில் உணர்தல் வேண்டும். துயில் உணரும் பொழுது நற்சிந்தனை எப்படி வரும்? இரவு படுக்கப் போகும் பொழுது துயிலச் செல்லுகிற பொழுது நமச்சிவாய 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 என்ற அருமருந்தினை கூறிக்கொண்டே உறங்குவீர்களேயானால் விடியற் காலையில் எழுந்ததுமே அதே நமச்சிவாய 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 என்ற அருமருந்து கிடைக்கும். நல்லதையே பேசுங்கள், நல்லதையே செய்யுங்கள். நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகிற அருளுரைகளை கேட்டு அகமகிழுங்கள். நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். அம்பலத்திலே ஆடுகின்ற அம்பலவாணன் மீது ஆணையிட்டு கூறுகிறேன், திருச்சிற்றம்பலம். அருமையாக கூறுங்கள், நமச்சிவாய நமச்சிவாய கூறுங்கள், பெருமையாக வாழுங்கள். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று 5ஆம் திருமுறையிலிருந்து திருவையாற்று தலத்தினை பார்க்கிறோம். இதுக்கு முன்வெல்ல ஞானசம்பந்தர் பாடியது, அதுக்கப்புறம் அப்பர் பெருமான் பாடிய 4ஆம் திருமுறை பார்த்தோம். இப்போ 5ஆம் திருமுறையிலேருந்து திருவையாறில் இன்னும் பாடியிருக்கார். திருச்சிற்றம்பலம். நினைக்கும் நெஞ்சின் உள்ளார் நெடுமாமதில் அனைத்தும் உள்ளழல் வாயறி ஊட்டினார், பனைக்கை வேழத்து உரி உடல் போர்த்தவர் அனைத்து வாய்தல் ஐயரே ஏ. ஐயாற்று தலத்தின்கண் எழுந்தருளியுள்ள இறைவர் தம்மை நினைக்கின்றவர் தம் நெஞ்சிலே உள்ளவர்கள். அவரை நினைக்கணும். அதனால தான் அப்படி நினைத்தால்தான் அவர் நம்முடைய உள்ளத்திலே வந்திருப்பார். நினைக்கும் பொழுது வந்து சேர்வார். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதவனாகவே அவர் இருப்பார். அதனால் அவரை நினைக்கணும். அவர் தம்மை நினைக்கின்றவர்களிடம் நெஞ்சிலே உள்ளவர். நீண்ட முப்புறங்கள் 3ஐயும் சுடர் விடுகின்ற அழல் உண்ணுமாறு எரி ஊட்டியவர். பனை போன்ற துதிக்கையை உடைய யானையின் தோலை குறித்து தம் திருமேனியிலே போர்த்தி கொண்டவர். அது மட்டுமல்ல மெய்யன்பர்களே, எல்லா பொருள்களிலும் கலந்து நிற்கக்கூடியவர். அதனால தான் நினைக்கும் நெஞ்சின் உள்ளார்னார். தன்னை யார் ஒருவர் நினைக்கிறார்களோ அவர்களுடைய நெஞ்சத்திலே எப்பொழுதுமே வீற்றிருப்பார். நெடுமா மதில் என்று நீண்ட பெரிய முப்புறங்கள், உள் அழல்வாய் ஒளி பொருந்தியதாய் எரியும் நெருப்பினிடத்து அவர் எரி ஊட்டினார், எரியும்படி செய்தார். உரின தோல் அனைத்து வாய்தல் உள்ளார். எல்லா பொருளிடத்திலும் இருக்கார், எந்த வேறுபாடும் இல்லை. எல்லா உயிர்களிடத்திலும் இருக்கிறார், எல்லா பொருள்களிடத்திலும் இருக்கிறார் நம்பெருமான் சிவபெருமான். பாடலை மீண்டும் நாம் காண்போம். நினைக்கும் நெஞ்சின் உள்ளார், ஓயாம நினைக்கணும், எப்போது நினைக்கணும். நெடுமாமதில் அனைத்தும் உள்ளழல்வாய் எரி ஊட்டினார். எப்பொழுது நினைக்கிறேன்னா என்ன? எப்பொழுது சிவசிவா 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 சொல்லிகிட்டே இருந்தால் போதும். நமச்சிவாய நமச்சிவாய சொல்லிக்கொண்டே இருந்தால் போதும்.
அப்போ சுவாமி என்ன பண்ணுவார்? நம்முடைய உள்ளத்தில் இருப்பார். உள்ளத்தில் இருந்தால் தானே சுவாமி பேரை சொல்ல முடியும். அதனாலே நினைக்கும் நெஞ்சின் உள்ளார் நெடுமாம் அதில் அனைத்தும் உள்ளழல் வாயறி ஊட்டின பனைக்கை வேழத்து உரி உடல் போர்த்தவர். யானை, வேழம்னா யானை, யானையினுடைய தோலை உரித்து போர்த்தி கொண்டார். அனைத்து வாய்தலும் உள்ளார் உமை ஐயாரரே. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் இந்த 5ஆம் திருமுறை என்று சொல்லக்கூடிய திருக்குறுந்தொகையை 27வது பதிகத்தை ஐயாரனுடைய திருமுன்னர் பாடி பரவசம் ஊட்டி புகழ் பெற்று அவருடைய புகழ் மாலைகள் அனைத்தையும் பாடி நாமும் நல்வாழ்வு வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்கடந்து விடைபெறுபவர் அடியே திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு ஒரு வேண்டுகோள். நீங்கள் நாளும் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காணொளியை நண்பர்களும் உறவினர்களும் அன்பர்களும் உற்றாரும் உறவினர்களெல்லாம் இதனை கேட்டு அகமகிழும் வண்ணம் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பதைப் போல அவர்களும் கேட்டு மகிழ்ந்து அருள் பெறுதல் வேண்டும் என்று கூறி அடியார் பெருமக்கள் எப்படி செய்யணும்? திருமந்திர சுடர் நன்னிலம் என்று சப்ஸ்கிரைப் செய்ய கூறி நல்வாழ்வு பெற வேண்டும் என்று கூறி மீண்டும் நன்றி கூறி விடைபெறுபவேன். திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி.